Hello students, 10th Maths Chapter 2 Numbers and Sequence la Exercise 2.5 la 9th sum இந்த வீடியோல பார்க்கலாம். Find x, y, z given that the numbers x, 10, y, 24, z அப்படின்னு are in AP. இது வந்து ஒரு சீக்வென்ஸ் கொடுத்திருக்காங்க. சீக்வென்ஸ்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் தெரியல, அட் தேர்ட் டேர்ம் T3 தெரியல, அடுத்து z இந்த டேர்மும் தெரியல. இப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க என்னென்ன டேர்ம் அப்படின்றத. அப்ப எக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படின்னா அதுதான் ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறோம். இப்போ இது என்னவா இருக்கும்? இது ஏனா இது ஏ பிளஸ் டி. ஸோ ஏ பிளஸ் டி இஸ் ஈக்குவல் டு 10. இது வந்து ஏ பிளஸ் 2டி. ஸோ ஏ பிளஸ் 2டி இஸ் ஈக்குவல் டு ஒய். அடுத்து இது வந்து ஏ பிளஸ் 3டி. ஸோ ஏ பிளஸ் 3டி இஸ் ஈக்குவல் டு 24. அடுத்து இது வந்து ஏ பிளஸ் 4டி. அப்போ a plus 4d is equal to z அப்படின்னு எழுதிக்கிறோம். இப்போ x, y, z இந்த வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லயும் x, y, z அப்படின்ற எந்த வேரியபிளும் இல்லை. அப்ப இந்த ரெண்டையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா அந்த 1ஐயும் அந்த 2ஐயும் வச்சுக்கிறோம். இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா a ஓட வேல்யூ d ஓட வேல்யூ கிடைச்சிடும். அதை வந்து இங்கேயும் சப்ஸ்டியூட் பண்ணா y ஓட வேல்யூ z ஓட வேல்யூ கிடைச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். a plus d is equal to 10 அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். a plus 3d is equal to 24 அப்படின்றத செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். இந்த 1ஐயும் 2ஐயும் என்ன பண்றோம்னா சால்வ் பண்றோம். ஸோ சைன் சேஞ்ச் பண்ணுங்க, மைனஸ் பண்றோம். ஸோ வந்து கேன்சல் ஆயிடும், a கேன்சல் ஆயிடுது. இப்போ d minus 3d அப்படின்னா minus 2d which is equal to 10 minus 24 அப்படின்னா minus 14. அப்ப d is equal to minus 14 divided by minus 2 அப்படிடும். மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடுவோம். இது 1 டைம், இது வந்து 7 டைம். ஸோ d is equal to 7 அப்படின்னு வேல்யூ கிடைச்சிருக்கு. இந்த d ஓட வேல்யூவை அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா a ஓட வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு தெரிஞ்சிடும். a கிடைச்சிருச்சு அப்படின்னா அதான் x ஓட வேல்யூ அப்படிதானே. ஸோ சப்ஸ்டியூட் d இன் ஈக்குவேஷன் 1. அப்ப a plus d is equal to 10 அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அதுல d க்கு பதிலா 7 சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ a plus 7 is equal to 10. அப்ப a is equal to 7 இங்க வரும்போது minus 7 ஆகும். ஸோ 10 minus 7. அப்ப a is equal to 3 அப்படின்னு வேல்யூ கிடைச்சிருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது? x தான் கொடுத்திருக்காங்க, அதுதான் a. சோ a is equal to x அப்படின்றனால அப்ப x ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு 3 அப்படின்னு கிடைச்சிருச்சு. அடுத்து y ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். y ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு a ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், d ஓட வேல்யூ தெரியும். ரெண்டையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணா y ஓட வேல்யூ தெரிஞ்சிடும். அதனால அந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப a plus 2d is equal to y. அப்ப a க்கு பதிலா என்னது? 3. சோ 3 plus 2 into d என்னது? 7. So 2 into 7 which is equal to y. 7 2s are 14. So 3 plus 14 is equal to y. அப்போ y is equal to 14 plus 3 அப்படின்னா 17. y ஓட வேல்யூவும் கிடைச்சிருச்சு. அடுத்து z ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதேதான் இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, a plus 4d is equal to z அப்படின்றதுல a ஓட வேல்யூ d ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். பாருங்க, a plus 4d is equal to z அப்படின்ற ஈக்குவேஷன்ல a க்கு பதிலா 3யும் d க்கு பதிலா 7 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சோ 3 plus 4 into 7 which is equal to z. அப்போ 3 plus 7 4s are 28. So 3 plus 28 is equal to z. 3 plus 28 அப்படின்னா 31. 31 is equal to z. இப்போ நம்மளுக்கு வேல்யூஸ் கிடைச்சிருக்கு, x, y, z ஓட வேல்யூஸ் கிடைச்சிருச்சு. So x is equal to 3, y is equal to 17 and z is equal to 31. இதோட இந்த சம் முடிஞ்சு. Thank you.